வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ரிலேஷனில் சிம்பிள் வச்சு வர சம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் ஷார்ட்கட் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த ஷார்ட்கட். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் எது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே IBPS கைடோட லிங்க் இருக்குது, அதை வாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும், சீக்கிரம் பாஸ் ஆகிடலாம். ஸோ கவனிச்சுக்கோங்க, சிம்பிள் வர சம்மை வந்து தெளிவாக ரொம்ப பொறுமையாக சொல்லித்தரேன். எப்படி வித்தவுட் யூசிங் பென் போடுறது அப்படின்னு சில கொஸ்டின் இங்கே பாருங்களேன். இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி தருவேன், உடனே வந்து எல்லா கொஸ்டினுக்கும் வித்தவுட் யூசிங் பென்னா அப்படின்னு கேட்கக்கூடாது. சில இடத்துல பென் யூஸ் பண்ணாமல் அந்த விஷயத்தை பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம். சில இடத்துல வந்து ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம பென் யூஸ் பண்ணி தான் ஆகணும். நான் ஏன் பென் யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு இப்போ உங்களுக்கு புரியும். பாருங்க, இந்த மாதிரி சம் பார்த்துருப்பீங்க. சிம்பிள் கொடுத்து மீன்ஸ் A is the father of B சொல்லியிருப்பான், A cross B சொல்லிட்டு A into B சொல்லிட்டு A is the sister of B சொல்லியிருப்பான், A percentage B. ஸோ இது பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. திரும்பியும் சொல்கிறேன், பேசிக் தெரியாதவங்க வந்து இதை போட முடியாது. ஸோ பேசிக் கற்றுக்கிட்டு வரணும். ஸோ பேசிக் வீடியோ நான் கூடிய சீக்கிரம் கொடுக்க பார்க்குறேன், கவனி. இதில் என்ன ஷார்ட்கட், எப்படி பெண்ணே யூஸ் பண்ணாமல் போகிறதுன்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். அப்படிதான் ஒரு 10 செகண்ட் தான் டமால் ஆன்சரை போட்டு போயிடலாம். ஸோ எப்படி அப்படின்றத கவனிங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்கானா, விச் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன் இண்டிகேட்ஸ் P இஸ் டாட்டர் இன் லா ஆஃப் U அப்படின்னு நல்லா கவனிங்க. P இஸ் டாட்டர் இன் லா ஆஃப் U, U உடைய டாட்டர் இன் லா P, U உடைய மருமகள் P அப்படின்னு நான் எதுக்கு ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சி பார்த்தா கிடைக்கும் அப்படின்னு இது உங்களுக்கே தெரியும். நீங்கள் என்ன செய்வீங்க, ஒவ்வொன்றையும் அதை மாற்றி மாற்றி ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நீங்கள் ஃபேமிலி ட்ரீ வரைவீங்க எல்லாமே. இது நமக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட டைம் எடுத்துருது ஒரே கொஸ்டினுக்கு. சம்டைம்ஸ் மெயின்ஸில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை ப்ரிலிம்ஸே டஃப்பாகும்னு நினச்சா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை எப்படி பார்த்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் இந்த $Q %U + S × Pக்கு டயக்ராம் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல நான் வரைஞ்சி காட்டுறேன், எல்லாருமே கவனிங்க. $Qனா என்ன, இப்படி தேர்றதுக்குள்ளே விழிஞ்சிரும் கரெக்டாக. $Qனா B இஸ் த மதர் ஆஃப் Q. இப்படிலாம் போடுறதை விட்டுட்டு ஃபேமிலி ட்ரீ ஃபார்ம் பண்ணுறதை விட்டு கடைசி இந்த இடத்த நோட் பண்ணுங்களேன். இப்போது எனக்கு இந்த கொஸ்டினை வச்சு என்ன தெரியும், P வந்து ஒரு பொண்ணாக இருக்க வேண்டும்னு கன்ஃபார்மாக தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை வச்சு எனக்கு P இஸ் த டாட்டர் இன்லான்னு ப்ரூவ் பண்ணும். P டாட்டர் இன்லானா பொண்ணாக தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே, P இங்கே லாஸ்ட்ல இருக்கு. நான் இந்த டயக்ராமை ஃபார்ம் பண்ணி முடிக்கும் போது S × P இருக்கு. அப்போ S × Pனா S இஸ் த சிஸ்டர் ஆஃப் P. அப்போ நான் இப்படி வரைஞ்சு முடிப்பேன், S இஸ் த சிஸ்டர் ஆஃப் Pன்னு முடிப்பேனா. P ஓட ஜெண்டர் உங்களுக்கு இதில் தெரியுமா? தெரியாது. P ஓட ஜெண்டர் தெரியாமல் எப்படி P இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப்னு சொல்ல முடியும் நம்ம? அப்படி யோசிங்க. P இங்கே பொண்ணுன்னு நான் சொல்லி ஆகும், டாட்டர் இன் லாக்கு முன்னாடி அது ஒரு பொண்ணு. அப்போ நான் எப்படி இங்கே கடைசி வரைஞ்சு முடிக்கும் போது P லாஸ்ட்ல இருக்கு, நான் எப்படி ஜெண்டரே தெரியாமல் ப்ரூவ் பண்ண முடியும்? ஸோ இந்த ஆப்ஷனை நான் ஸ்கிப் பண்ணுவேன். இந்த இடத்துல நம்ம எலிமினேட் பண்ணுறோம், ஒரு எலிமினேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறது தான் ட்ரிக்கே. அது எப்படி எலிமினேட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. முடியுமோ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை மட்டும் நீங்கள் எல்லா கொஸ்டின்லையும் செக் பண்ணால் போதும். கவனி, செகண்ட் ஆப்ஷன்லையும் பாருங்கள், P எங்கே தான் இருக்குது, லாஸ்ட்டாக இருக்குது. நான் என்ன தான் வரைஞ்சி முடித்தாலும் Pக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு ஃபேமிலி ட்ரீ, இந்த ஆப்ஷனுக்கு ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சி முடிக்கும் போது Pயோட ஜெண்டர் எனக்கு தெரியாது. நான் P பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ண, டாட்டர் இன்லான்னு ப்ரூவ் பண்ண முடியாது. இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணுறேன். இப்போ இங்கே வரேன், டயக்ராம் வரைய ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்களேன். P டிவைடட் சிம்பிள் Bன்னு இருக்கா, P டிவைடட் சிம்பிள் இங்கே P Bன்னு வச்சோம்னா P இஸ் த சன் ஆஃப் B, P இஸ் த சன் ஆஃப் B. இப்படின்னு எல்லாரும் என்ன செய்வாங்க தெரியுமா, P டாட்டர் இன்லான்னு ப்ரூவ் பண்ணணுன்றத, அது ஒரு பொண்ணுன்றதை பார்க்காம இதை ஃபுல்லாக ஆர்வ கோளால் வரைஞ்சி முடிச்சிருவாங்க, ஃபேமிலி ட்ரீயே போட்டுருவாங்க. அதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு. ஸ்மார்ட் ஒர்க் தான் நமக்கு முக்கியம். P பக்கத்தில் எனக்கு ஒரு ஆணை குறிக்கிற, ஒரு மேலே குறிக்கிற ஒரு சிம்பிள் இருக்கு. அப்போ P மேலுன்றது எனக்கு இந்த ஆப்ஷன்ல இருந்து தெரியுது. இங்கே P ஃபீமேலு, டாட்டர் இன்லா தான் நான் ப்ரூவ் பண்ணும். ஸோ மேலுன்னு இந்த பிளேஸை பார்க்கும் போதே நான் இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். கிளியரா? இந்த பிளேஸை பார்க்கும்போது நான் ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். அதே தான் நான் என்ன செய்ய போறேன்னா இங்கேயும் பண்ண போகிறேன். P கிட்ட ப்ளஸ் இருக்கு. அப்போ P இஸ் த ஃபாதர் ஆஃப் Bன்னு வரும் கரெக்டாக. இங்கே P Bன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் P இஸ் த ஃபாதர் ஆஃப் Bன்னு வரும். அப்போ P வந்து இந்த இடத்துலையும் என்னதான் இதை பார்க்கும்போது மேலுன்னு தெரியுது. அப்போ இந்த ஆப்ஷன் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆன்சர்
நன் ஆஃப் திஸ் தான். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஆப்ஷனுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் ஃபுல் ஃபேமிலி ட்ரீ எப்போ ட்ரா பண்ணணும் தெரியுமா? அதுக்கு ஜெண்டர் தெரிஞ்சிருக்கணும். அது கொஸ்டின்ல மேலா ஃபீமேலான்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல பி ஃபீமேல் நமக்கு தெரியுமா? அப்ப இந்த கொஸ்டின்ல பிக்கு ஜெண்டர் தெரிஞ்சிருக்கணும், ஃபீமேலாவும் இருக்கணும். அப்பதான் அந்த ஆப்ஷனை அப்ரோச் பண்ணும். ஜெண்டர் தெரியலனாலும் ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிருங்க. பி கிட்ட இந்த கொஸ்டின் படி பார்க்கும்போது மேல் ஜெண்டர் இருந்தாலும் ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. இதுதாங்க ஷார்ட்கட்டு. பிளட் ரிலேஷன்ல எல்லா கொஸ்டினும் அப்ளை ஆயிருமானா கண்டிப்பா எல்லா கொஸ்டின்லையும் இவ்வளவு சிம்பிளா இருக்காங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன், நீ ஈஸியான கொஸ்டின் நடத்திட்டேன்னு கமெண்ட்டை போட்டுருவீங்க உடனே. எல்லா கொஸ்டின்லையும் இப்படி வராது. எப்படி வரும்னா ஒரு 2 ஆப்ஷன் ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு அதான தேவை. டைம் எவ்வளவு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் தான் தேவை. உங்களுக்கு 4 ஆப்ஷன் இப்படி ஸ்கிப் பண்ற மாதிரி வர்றது கொஞ்சம் ரேர். சரியா? 4 ஆப்ஷன் ஸ்கிப் பண்ற மாதிரி வர்றது கொஞ்சம் ரேர். நம்மளால ஒரு 2 ஆப்ஷன் ஸ்கிப் பண்ண முடிஞ்சா அதே ஒரு ஸ்மார்ட் ஒர்க் தானே. பேலன்ஸ் ஒன்றை போட்டு பார்க்குறீங்க, இல்லைன்னா இன்னொன்று போட்டு டிக் அடிச்சுட்டு போறோம். இவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, ஸோ எல்லா ஆப்ஷனுமே அப்படி எலிமினேட் பண்ண முடியும். நான் இப்பயும் சொல்றேன், நான் அஷூரன்ஸ் கொடுக்கல. எக்ஸாம்ல ஒரு 4 ஆப்ஷன்ல ஒரு 2 எலிமினேட் பண்ணிட்டு பேலன்ஸ் 2ல ஸ்மார்ட் ஒர்க்கை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடக்கூடாது. இந்த மாதிரி நிறையா ஷார்ட்கட் கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோஸில் நம்ம ஷெட்யூல் மண்டேலேருந்து என்ன கொண்டு போக போகிறோம். ஏன்னா மக்கள் எல்லாருமே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பேசிக் வீடியோ கேட்குறாங்க, ஆப்டி வீடியோ கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஒரு ஷெட்யூலை நம்ம மண்டேலேருந்து ஆரம்பிச்சிடலாம். அதுக்கான வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். ஸோ உங்களிருந்து விடைபெறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாலி ஜாக். டின் டின் டின்.